தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூடுதல் தொகுதிகளை கேட்கிறார். கூடுதல் தொகுதிகளை கேட்கிறார். திமுக கூட்டணியில் ஆரம்பித்தது சீட் பஞ்சாயத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி நூலிலையில் வெற்றி பெற்றது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. தற்பொழுது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் உரசல் ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களை நசுக்கும் போக்கை திமுக அரசு கடைபிடிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகிறது. மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றும் என்ற போர்வையில் ஏழைகளுடைய வீடுகளின் மேல் புல்டோசரை வைப்பதாக திமுக அரசு மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டி வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வரவுள்ள சட்டசபை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்கிறார். கூட்டணி கட்சிகளை கவனிப்பதில் திமுகவை குறை சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார். உண்மைதான். திமுக கூட்டணி கட்சிகளை நன்றாக கவனிக்கிறது. அமைச்சர்கள் மூலமாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மாதந்தோறும் சூட்கேஸ் வழங்குகிறது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழக அமைச்சர்களிடம் சூட்கேஸ் வாங்குகிறார்கள். அந்த கட்சிக்கு மாதாந்திர செலவுக்காக திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் பெட்டி கொடுக்கிறார்கள். அது உண்மைதான். தற்பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணியில் தாங்கள் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டோம் என்று அவர் சண்முகம் கூறியுள்ளார். ஆக இந்த முறை விடமாட்டோம், இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்க முடிவு செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார். இது திமுக கூட்டணிக்கு தலைவலியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி 25 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. கடந்த முறை விடுதலை சிறுத்தை கட்சிகளை போன்று 6 தொகுதிகளை பெற்றுக்கொண்ட மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறார்களோ அத்தனை தொகுதிகள் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆக திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தலை போன்று கடந்த தேர்தலில் வழங்கப்பட்ட தொகுதிகளை கொடுத்தால் விடுதலை சிறுத்தை கட்சி பெற்றுக்கொள்ளாது கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிடும். அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் குறைவான தொகுதிகளை கொடுத்தால் போட்டியிடக்கூடாது, கூட்டணியிலிருந்து வெளியே வர திட்டமிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறப்படுகிறது. ஆக தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் இந்த சீட்டு பஞ்சாயத்து மிகப்பெரிய ஒரு தலைவலியை திமுகவுக்கு ஏற்படுத்தும். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக எவ்வாறு இந்த பிரச்சனையை கையாளப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் அதிமுக பாஜக மெகா கூட்டணியை அமைத்து வருகிறது என்பது மட்டும் உண்மை. தேர்தல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முந்துகிறது.